வணக்கம் மக்களே, வெல்கம் டு சாரால் ஜேக்கப் எஸ்டேட் லைஃப். எல்லாரும் எப்படி இருக்கிறீங்க? நல்லா இருக்கிறீங்களா? நாங்கள் இன்றைக்கி சுண்டக்காய் புளிக்குழம்பு செய்ய போகிறோம். அதனால் நம்ம தோட்டத்தில் நிறைய செடி அங்கங்கே இருக்குது. போய் ஃபஸ்ட்டு அறுவடை செஞ்சுட்டு வந்துடுவோம். சுற்றி போய் எடுக்க போகிறோம். ஒரு செடியிலேருந்து இல்லை, 2-3 செடி வாங்க போகலாம். இப்போது ஸ்விம்மிங் பூல் பக்கத்தில் ஒரு செடி இருக்குது, அதையே எடுத்துக்கிறேன். நான் பின்னாடி இப்போ தோட்டத்துலேருந்து எடுத்துகிட்டு வந்த காய் இது. இப்போ இங்கே இருக்கிறதையும் எடுத்துக்குவோம். இங்கே நல்லா பெருசாகவே இருக்குது. நிறைய சுண்டக்காய் வந்திருக்குது. இப்போ அந்த செடி வந்து ஒரு வாட்டி காஞ்சிட்டு திரும்பியும் வந்துச்சு. நேற்று இது செஞ்சோம் சாம்பார், அதனால இன்னைக்கு இது பருப்பு போட்டு செய்யலை. இன்றைக்கி வந்து புளிக்குழம்பு தான் செய்யணும். ஏன்னா டெய்லி பருப்பை போட்டு செஞ்சுட்டு இருக்க முடியாது. இன்றைக்கி மழை கொஞ்சம் தூரிட்டு இருக்குது. தோட்டத்தில் சமைக்க முடியுமான்னு தெரியல. மழை இல்லைன்னா சமைப்போம். இப்போ தூரிட்டு தான் இருந்துச்சு நாங்கள் வெளியே வர்றப்ப. கொஞ்சம் காலையிலே வெயில் இல்லாமல் இருட்டாக தான் இருந்தது, குளுங்காற்று அடிச்சுட்டு. தூரிட்டு தான் இருக்குது. மல்லா வரான் பாருங்க. தூரிட்டு தான் இருந்தது இல்லை மல்லா? அதான் பாப்போம் இன்னைக்கு வெளியே பாத்தீங்கன்னா. ஆமா, தண்ணியில தூரிட்டு பாருங்க. இங்க இருக்கு சார், இந்த சைடு விழுந்த தண்ணி வேற கம்மியா இருக்குது, நல்லா அடிப்படும். ஸ்விமிங் பூல் ஓட்ட விழுந்துடும். அப்படியே தண்ணி அதிகமா இருந்தாலும் நீச்சல் வேற தெரியாது. மல்லா தான் காப்பாத்தணும் என்ன. ஐயோ, இந்த மாமாக்கும் நீச்சல் தெரியும், இருந்தாலும் இந்த அரடி தண்ணி நீச்சல் அவர் 2 பேருக்கும் அடிப்பட வேண்டியதுதான். இந்த தண்ணியில மல்லா அந்த கூட எடுமா. இந்த தண்ணியில யாருக்கு நீச்சல் அடிக்கிறது? இந்த தண்ணியில ஜெமி அடிக்கலாம்னு நினைக்கிறேன். கொஞ்சம் ஜெமிக்கு கழுத்து வரைக்கும் வந்துடும். வாத்துக்கு மட்டும் தான் தண்ணி அடிக்கலாம், நீச்சல் அடிக்கலாம். தண்ணி அடிக்கலாமா? போதுமா? சுண்டக்காய் நிறைய பாரு, சுண்டக்காய் காட்டு. அதிகமா போதும்ல இது? போதும் போதும்னு நினைக்கிறேன். குளுக்குளுன்னு இருக்குதுல்ல காலையில, ரொம்ப குளுக்குளுன்னு இருக்குது. மழை இந்த இதையும் பாருங்க, இந்த வங்கி இருக்கு பாருங்க. விழுந்துச்சு தானே, அதுல போட்டிருக்கோம். ஒரு பழம் விழுந்துச்சு. அங்க பாருங்க, அந்த பக்கம் எவ்வளவு வளரும். வெயிட் டோன்ட் பிளக் டவுன். அத கூடுங்க, கூட போதும். அது போதும் போதும் போதும். இங்க இருக்குது, ஆனா வேணாம் நமக்கு, போதும். இன்னொரு நாள் இருப்போம். இந்த மாதிரி இங்கெல்லாம் இருக்கு. இது ஜாஸ்தின்னு நினைக்கிறேன். இல்ல அது நெச்சோன்னா கொஞ்சம் தான் இருக்குது. கொஞ்சம் தான் பேஷன் இருக்காங்க பறிக்கிறதுக்கு. ஆமா, அதான் இன்னைக்கு மல்லாக்கு நல்ல ஒரு வேட்டை தான். ஜூஸ் பைத்தியம் ஒருத்தங்க இருக்கிறாங்க இங்க. யாரு? ஜெமி. நானும் கொஞ்சம் ஜூஸ் பைத்தியம் தான், இல்லன்னு சொல்லலாது. அப்படியா? அந்த சைடு இருக்கு பாரு, அந்த சைடு. மாமா இந்த இங்கேயும் பழம் இருக்குமா? இந்த பெருசெல்லாம் பழுத்து இருக்குமா? இல்ல அதெல்லாம் இல்ல, பழுக்கல. இன்னைக்கு ஜூஸ் போட்டுடலாம். சீசனும் முடிஞ்சிருச்சு, பேஷன் சீசன் நம்ம சொல்றோம். ஆனா அதுல பூ திரும்ப வந்திருக்குது. பூ வந்திருக்கா? பூ நிறைய இருக்கு. இங்க பாருங்க, பூ நிறைய இருக்கு. இது எப்போ முடியும்னே தெரியல. இங்க பாருங்க, ஆமா நிறைய பூ வந்திருக்கு. ஆனா ஒண்ணு என்ன தெரியுமா, அது ஹேண்ட் பாலினேஷன் பண்ண வருஷம் ஃபுல்லா காக்கிடுவாங்க. இது அப்ப பண்ணி விட்டுற வேண்டியதுதான். இன்னைக்கு வந்து சுண்டக்காய் புளிக்குழம்பும் முருங்கைக்கீரை பொரியல். நம்ம மரத்துக்கு வந்திருக்கிறோம். பூ இருக்குதான்னு பார்த்து நம்ம இருக்கோம். பிஞ்சுக்கீரை அங்க ஒரு சின்ன கலையிலயும் வளருது நல்ல கீரை. அந்த பிஞ்சு இந்த சைடுல பிஞ்சு இருக்கு, அதே சார். அது ரொம்ப பிஞ்சு.
வச்சா வராதா? முருங்கை மரம் கோச்சிக்க எந்த இடத்துல உடைக்கணும்? பூ வர போகுது. நான் கொஞ்சம் கீரை எடுத்துட்டு போயிடுறேன். பின்னாடி மரம் இருக்கு, ஏன்னா எல்லாத்தையும் இங்கே பறிக்கும், அங்கேயும் பறிக்கலாம் கொஞ்சம். போலாங்க பின்னாடி அந்த கடைக்கு போவோம். சரி. பசங்கெல்லாம் நல்லா கீரை சாப்பிடணும். அந்த மல்லாம் கீரை சாப்பிட மாட்டான். இங்க பாருங்க கீரை நல்லா இருக்குது, பூச்செல்லாம் ஒன்றும் இல்லை, சூப்பரா இருக்குது கீரை. இங்க இன்னைக்கு மல்லாக்கு நிறைய கீரை. வா மல்லாவா போதும் இது மல்லாக்கு நிறைய கீரை கொடுக்கணும். போதும் தானே, பத்தாது. கீரையே சாப்பிட மாட்டான், ஐசா ஒழிச்சு வச்சுட்டு அப்படியே கொட்டிடுறான் போயிட்டு. அதனால அவனுக்காகவே இன்னும் கொஞ்சம் ஸ்பெஷல். நீ நினைக்கிறியா பாரு சமைக்க நீதான் எக்ஸ்ட்ரா தான், நீதான் சாப்பிடணும். நான் சாப்பிடுவேன். சீதா மல்லாக்கு எப்பவுமே ஏற தெரியும், அப்புறம் இறங்குறதுக்கு தெரியாது, கஷ்டப்படுவான். மேல ஒரு பழம் இருக்குது, அங்க பாருங்க முயசீட்டா பழம். அதை செக் பண்ணதான் இப்ப மல்லா ஏறுறான். ஆனா நிறைய பூ வந்திருக்குது இந்த மரம். மேலேயும் காய் இருக்கு, அந்த மரத்துல மேல காய் இருக்கு. ஆமா, இது எதுக்கு செக் பண்றோம்னா அன்னைக்கு இதே சைஸ் பழம் தான் அப்படியே கீழே விழுந்து வெடிச்சிச்சு. லைட்டா தொட்டு பாருங்க. அவங்க தான் தொட்டு பார்க்கணும். ஆமா இல்லையா, ஒரு பச்சை கலர்ல இருக்கு, இன்னொரு லைட் கிரீன் கலர். இங்க பாருங்க பூ ஒண்ணு எவ்வளவு பக்கத்துல இருக்கு. அதை விட இங்க பாரு, தண்டுல பூ பாரு, தண்டுல பூ வந்து தண்டுல காய்க்கு, தண்டுல காய்க்கு. ஆமா, ஒருவேளை இது பலாமரம் மாதிரி போல. தண்டு மாமா வேற எங்க இருக்கு? நீ முல்சீத்தா பழம் இலைய வந்து தண்ணியில கொதிக்க வச்சு டீ மாதிரி குடிக்கலாம், ரொம்ப நல்லது. தம்பி இங்க பாரு, திருப்பி காயெல்லாம் காய்க்க ஆரம்பிச்சு, நிறைய பூ வந்துருக்கு. நல்லபடியா மல்லா இறங்கிட்டான், எக்கச்சக்கமா பூ வந்துருக்கு. மல்லா இறங்கிட்டான். இந்த பாரு எவ்வளவு கொட்டி கிடக்குது, முடிஞ்சது. இது தானே மாமா, இது வந்து பட்டா தானே. இப்போ வந்து வெயில் கொஞ்சம் எட்டி பாக்குது, நாம போய் சாப்பிட்டுட்டு சமையல் ஆரம்பிப்போம். இன்னைக்கு வந்து இடியாப்பம் சாப்பிட போறோம். இடியாப்பம் சொதி சம்பல் தேங்காய் பால் வச்சு சொதி எப்படி செய்யறதுன்னு கேட்டிருந்தீங்க. நேத்து செஞ்சு காமிச்சிட்டோம்ல, முந்தா நேத்து முருங்கைக்காய் பால் குழம்பு, அதுதான் சொதி. அறுவடை கொஞ்ச நேரத்துல முருங்கைக்கீரை எடுத்துட்டோம், பேஷன் ஃப்ரூட் எடுத்தோம். மல்லா வந்து இந்த சுண்டைக்காவை எடுத்துட்டு வரேன்றான். அதுல போட்டு தம்பி, அதுல போட்டு முள்ளு குத்திச்சு கையில. நம்ம காட்டு இன்னைக்கு அறுவடை பக்கத்துல காட்டு என்னன்னு. இன்னைக்கு அறுவடைய பாருங்க, நாங்க 3 பேரும் எடுத்தோம். சுண்டக்காய், பேஷன் ஃப்ரூட், முருங்கை. அதுல 2 சமையல், முருங்கைக்கீரை. அதுல ஜூஸ் 2 சமையல். அது ஜூஸ், இது 2 சமையல். ஆமா, எங்க பீகாக் மாதிரி இருந்துச்சு முன்னாடி, திரும்ப வெட்டணும் போல. இதே மாதிரி வெள்ளை இல்ல, இது பர்பிள். இது வெள்ளை பூவானா நிறைய எவ்வளவு பூத்துருக்கு இல்ல, எவ்வளவு பூத்துருக்கு அப்பா. ஆனா இதுவும் பார்க்க கொஞ்சம் டிசம்பர் மாதிரி தான் இருக்குல்ல. இதுக்கு ஏதோ பேர் போட்டிருந்தாங்க, இந்த பூ பேரு வீடியோ. இன்னைக்கு வந்து நாங்க இடியாப்பமும் சொதி, இது உருளைக்கிழங்கு போட்டு, அது சம்பல், தேங்காய் சம்பல், மாசி எல்லாம் போட்டு தேங்காய் சம்பல். இப்போ நான் சம்பல். இந்த நாளைக்கு ஊர்ல திருவிழான்னு சொல்றாங்க. சரி, அப்புறம் ஈபில மெசேஜ் போட்டிருக்காங்க, மெயின்டெனன்ஸ் 12th மெயின்டெனன்ஸ் போட்டுருக்காங்க. என்ன செய்ய போறாங்கன்னு தெரியல, கரண்ட் இல்லாம. இது கொடு, ஏன்னா மெயின்டெனன்ஸ்னு காலையில 8 மணிக்கு வெட்டினாங்கன்னா 9 மணிக்கு வெட்டுவாங்க. 9 மணிக்கு வெட்டினா 5 மணி 6 மணி அவங்க வர்றது. இப்படிதான் ஊட்டி சாப்பிடணும். சொதி பாத்தீங்களா, இன்னைக்கு சாப்பாடு காலையில டிஃபன். போதுமா, இந்த கொஞ்சம் வெட்டிட்டாங்க. சம்பளம் வச்சுக்கிட்டேன். நான் அங்கே போட்டுட்டு இருக்கிற வரைக்கும் நான் எடுத்துப்பேன். என்ன நான் எவ்வளோ காய்ச்சிருக்கிறேன். மல்லா குத்தணுமே, மல்லா இருக்குது. மல்லா
இந்தப்பா கையில் கேளுங்க வேணுமா? ஜூஸ் பால் வந்துச்சு. மல்லா வந்து தேங்காய் பால் ஊற்றி சீனி போட்டு சாப்பிடுவோம். எனக்கும் அப்படிதான் பிடிக்கும், தேங்காய் பால் சீனி. சம்பல் இந்த கட்டு கொடு. டேஸ்ட் எப்படி இருக்கு? டேஸ்ட் நல்லா மல்லா சாப்பிட்டு முடியல, நாங்கெல்லாம் சாப்பிட்டுட்டோம். எனக்கும் கிரீன் டீ சுட சுட வந்துருச்சு. சுட சுட கிரீன் டீ, வீட்டு கிரீன் டீ. இது இன்னும் கொஞ்சம் கொதிக்க வச்சதுனால கொஞ்சம் டார்க் ஆயிடுச்சு. இப்போ வந்து இது நாங்கள் சுத்தம் பண்ணிட்டு இடிக்கணும். அந்த விதை கொஞ்சம் விதைய எடுக்கணும். என்ன ஒளிஞ்சு பார்த்துட்டு இருக்க? கிரீன் டீ எடுத்துக்கலாது. இதுல இருக்கிற விதை வந்து கொஞ்சம் தான் எடுக்கணும், எல்லாத்தையும் எடுக்க கூடாது, கொஞ்சம் போடணும். இடிக்கணும்னா அப்படியே நேரா போட்டு நச்சிடணும், நக்கணும். இது கூட இருக்கு. என்ன இது ஜாஸ்தி சாஸ்தி சாஸ்தி எல்லாம் இல்லை, நச்சு எடுத்தாலும் கொஞ்சமாக தான் இருக்கும். இன்னைக்கு பார்க்க போனா 2 மருந்து விஷயங்கள் ஆயிடுச்சு. முருங்கைக்கீரையும் சுண்டைக்காய். சுண்டைக்காய் ஆனால் நேச்சுரல் சாப்பாடு தெரியுது. ஆமா, நேச்சுரல் சாப்பாடு தான். ஈரப்பிளக்காய் செய்ய போகிறோம். ஈரப்பழக்காய் வேற இருக்குது. ஈரப்பழக்கம் செய்யறது காட்ட நம்ம மரத்துல இருந்து அந்த மரத்துல எடுக்கிறது எடுக்க கீழே. நீங்க பாருங்க, எல்லாத்தையும் சமைக்க மக்கள் போர் அடிக்குன்னு சொல்ல போறாங்க. இல்ல நம்ம அப்ப ஒண்ணு சமைப்போமா? அதுதான் இப்ப சுண்டைக்காயும் ஈரப்பழக்கையும் காட்டு. முருங்கீரை வந்து முண்டைக்காய். இங்க பாருங்க மக்களே, செம்ம ஜோக்கு. முண்டைக்காவா? சுண்டக்காய் முண்டைக்காய். அதாவது ஸ்லிப் ஆஃப் த டங் இஸ் நாட் தி ஃபால்ட் ஆஃப் தி பிரெயின் னு சொல்லுவாங்க. ஸ்லிப் ஆஃப் த டங் இஸ் நாட் தி ஃபால்ட் ஆஃப் தி பிரெயின். அந்த ப்ளூபெல் இருக்குதுல்ல, கொடி, அந்த ப்ளூபெல் டீ போட்டு குடிச்சா அந்த மைக்ரேன், அந்த ஞாபக மறதி இதெல்லாம் வராம இருக்கும். அதனால என்ன சொல்றப்ப கிரீன் டீ குடிச்சே ப்ளூபெல் டீ குடிக்கிறீங்க. இப்ப முண்டைக்காய் சொல்றதுக்கு அது குடிக்கணுமா? ஞாபகம் வருது வராதுன்னு தான் சொல்றீங்க. இப்ப வந்தவங்களுக்கு என்ன நடக்கும்? வந்தவங்களுக்கு கண்ட்ரோல் ஆயிடும், ஜாஸ்தி ஆகாது. எல்லாம் வந்து 2-3 நாளா வார்த்தைகளை மாத்தி மாத்தி பேசிட்டு இருக்காங்க. அவனுக்கும் கொடுக்கணும், அவனுக்கு கொடுக்கணும். என்ன மல்லா சொன்ன அன்னைக்கு? ஏதோ ஒண்ணு மாத்தி சொல்றேன். நேத்து ரொட்டிக்கு தேங்காய் திருவி வைங்கன்னு சொல்றதுக்கு தேங்காய்க்கு ரொட்டி திருவி வைங்க. ஆமா, அதான் வெண்ணிநாடை மூர்த்தி ஒரு படத்துல சொல்லுவாரு, பிளாக் த கிளீன் போர்டு. பன்னீர் புஷ்பங்கள்ல சொல்லுவாரு. அந்த மாதிரி மல்லா மாத்திட்டான். அவர் செத்துட்டாரு. செத்துட்டாரா? இல்ல 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 இருக்காது. அவரு எம்சிசிஎன் தான் வரும். அவரு ஜெமினி ஒரே செட்டுன்னு நினைக்கிறேன். அவங்க எல்லாம் ஜெமியா, ஜெமினி கணேசன். ஜெமினி கணேசன் யாரு அந்த இன்னொரு மலைய ஆக்டர் பிரதாப் போர்த்தி. அவெல்லாம் எப்ப போர்த்தி பண்ண போர்த்தியா போத்தன்ல. பிரதாப் போத்தன். அவன் வீட்டு போத்தன இருந்தா. ஆமா, டெய்லர்ஸ் ரோட்ல தான் வாங்குது. சரி, நாளைக்கு நம்ம ஊர்ல திருவிழா ஆரம்பிக்குது, கொடியேத்த போறாங்க. அது நாங்க போயிட்டு வீடியோ எடுத்து போடுறோம். பாருங்க எப்படியெல்லாம் இந்த ஊர். என்ன கொடி ஏற்றுவாங்க தெரியல. அது கொடி கோயிலுக்கு ஒரு கொடி இருக்கு, அந்த கொடி ஏத்துறது. அது ஏத்துனா நம்ம இப்போ திருவிழா ஆரம்பிக்குதுன்னு அர்த்தம். ஆமா, அப்புறம் முடிஞ்ச உடனே இறக்கிடுவாங்க. அது மாதிரி முடிகிற நாள் அப்படின்னா, அதாவது கடைசி நாள் வந்து அந்த கொடி இறக்குவாங்க. மழை இல்லாம இருக்கணும் பாவம். ஆமா, இவ்வளவு செய்யறாங்க. ரொம்ப கஷ்டப்பட்டு ஒரு மாசத்துக்கு முன்னாடியே ஆரம்பிச்சிட்டாங்க. என்னன்னா விறகு வெட்டி இந்த சமையலுக்குலாம் பயங்கரமா காட்டு. அன்னதானம் 5 நாளைக்கு அன்னதானம் இருக்கு. விறகெல்லாம் வெட்டி தேடி நிறைய மக்கள் வேலை செஞ்சிருக்காங்க. டொனேஷனுக்காக அலைஞ்சு. ஆமா, ஊர் ஊரா போயிட்டு. நான் நினைக்கிறேன் அவங்க டோட்டல் பட்ஜெட் வந்து 15 லட்சத்துக்கு வந்து ஸ்ரீலங்கா காசு. அப்ப பாருங்க எவ்வளவு. ஒரு வீட்டுல இருக்கிறவங்களும் காசு கொடுத்துருக்காங்க. ஒரு ஃபேமிலி 10,000 ரூபாய். எல்லாரும் சேர்ந்துதான் இதை செய்யறாங்க. ஆனா ஒற்றுமையா செய்யறது ரொம்ப சந்தோஷமாவும் மனசுக்கு நிறைவாவும் இருக்கு. ஏன்னா ஒற்றுமை தான் உலகத்துல ரொம்ப முக்கியமான காரியம். அது அங்க நடக்குது. இதே மாதிரிதான் எப்பவுமே அவங்க இருக்காங்க. ஒற்றுமை. சுண்டக்காய் கிளீன் பண்ணி முடிச்சிட்டோம். அடுத்தது முருங்கைக்கீரையை சுத்தம் பண்ணிட்டா சமையல் ஆரம்பிக்கலாம். ஏன்னா மழை இப்போ அப்போன்ட்டு ரெடியா இருக்குது. நீங்க கீழே இப்போ வந்து திருவிழா நடக்க போற இடம் வந்து நம்ம லேண்ட்ல தான் இருக்குது. அந்த சாமி மேல மாரியம்மா கோயிலா? மாரியம்மா கோயில் இதை சொல்றாங்க. இருக்குது. ஆனா மக்கள் ஆக்சுவலா நம்ம 3 கோயிலுக்கு இடம் கொடுத்துருக்கோம். ஆமா,
இந்த மாரியம்மா கோயிலுக்கு, முருகன் கோயிலுக்கு, விநாயகர் கோயிலுக்கு. நம்ம டீ லேண்ட்ல தான் இருக்குது. சர்ச் நம்ம கேத்தலிக் சர்ச். அதனால நம்ம போயிட்டு பார்த்துட்டு வருவோம். எப்படி நல்லபடியா திருவிழா நடக்கணும். மழைதான் என்ன செய்ய போதோ தெரியல. மழை இன்னைக்கு காலை நியூஸ்ல சொன்னாங்க மழை என்ன செட் ஆயிட்டு வருது அப்படின்னு. ஐயோ பாவம், வரக்கூடாது. முடிஞ்சிட்டு அப்புறம் வந்தா கூட. ஏன்னா இப்ப கிளைமேட்லாம் அப்படி மாறி வருது. இந்த டைம்ல மழையே கிடையாது. ஆகஸ்ட்ல வந்து வெயில் அப்படி அடிக்கும். வெயில் ஜூலை ஆகஸ்ட் அப்படி வெயில் அடிக்கும். செப்டம்பர் ஃபர்ஸ்ட் வீக்ல தான் மழை ஆரம்பிக்கும். ஆமா, செப்டம்பர் தான் மழை ஆரம்பிக்கும். ஐயோ பாவம், மழை வரக்கூடாது. இல்ல எப்பயுமே ஆடி மாசம் காஞ்சி தானே இருக்கும். காத்து அடிக்கணும், ஆடி காத்து அடிக்கணும். காத்து மே மாசமும் அடிச்சு முடிஞ்சிருச்சு, முன்கூட்டியே போயிடுச்சு. எவ்வளவு காத்து அடிச்சது அப்பா, எவ்வளவு வாழை மரம் விழுந்துச்சுது, மாமரம் எவ்வளவு காய் பிஞ்சு அப்படியே கொட்டு கொட்டுச்சு. இந்த வருஷம் நமக்கு மாம்பழமே நமக்கு மாத்திரம் யாருக்குமே இல்ல. பெருசா மாம்பழம் சீசன், மாம்பழ சீசனே இல்லை இந்த வாட்டி. அதாவது பிளான் பண்ண மாதிரி எதுவும் நடக்காது. தோட்டத்துல மட்டும் வரும். இது நம்பி நம்ம இருக்க முடியாது. நிக்கிற மாதிரி தான் திட்டு வச்சு நல்லா லைட்டு போடு. இருட்டாயிடுச்சு, மழை வருது. இந்த கோட்டு தானே இருக்கு. இந்த லைட்டை படுத்துனா இருட்டா இருக்குது பாத்தீங்களா. லைட்டு போட்டு கூட மழை இருட்டிடுச்சு வெளியே. போதுமாமா? போதுமா? பாதி கொடுத்துருவோமா? தேவிகா கொடுத்துடலாம். போதும் போல இருக்குது. போதும், அதிகமா இருக்கிற மாதிரி தெரியுது. ரெடி. இங்க பாருங்க, சுண்டக்காவை இந்த பேக்ல போட்டுருக்குறோம். சுண்டக்காய் இருக்குது பாருங்க. எதுக்காகனா இதுல போட்டு இடிக்கிறது. சப்பாத்தி மாவு பேக் தான் இது. இடிச்சுட்டுனா அந்த தண்ணியில வாஷ் பண்ணணும். ஏன்னா எல்லா விதையும் போட்டு சமைக்க கூடாது, ஓரளவுக்கு தான் போடணும். சில பேர் சொல்லுவீங்க விதையெல்லாம் எடுக்காதீங்க சிஸ்டர், அதுதான் சத்து, அதை போய் எடுத்து வாஷ் பண்ணுறீங்கன்னு. நாங்கள் போடுவோம், ஆனால் எல்லாத்தையும் போட முடியும். எப்படி இருக்கு பாப்பா, இன்னும் கூட இடிங்க. இதுக்குள்ள பாருங்க எவ்வளவு நிறைய இருக்குது. இப்போ இதை நல்லா அலசிட்டு சமைக்க ஆரம்பிக்க வேண்டியதுதான். நல்லா அலசிட்டா அதெல்லாம் ஓரளவுக்கு வந்துடும், எல்லாமே ஆகாது. எங்க காஞ்சி போய் கிடக்குது. நல்லெண்ணெயில கூட செய்யலாம்ல. ஆமா, நல்லெண்ணெய் செய்தா கூட நல்லா இருக்கும். நல்லெண்ணெய் இருக்குது உள்ள, எடுத்துட்டு வர சொன்னா அதை ஊத்திக்கலாம். தக்காளி பயம் பயமா? பயம் தக்காளியை பார்த்தா உனக்கு பயமா? மல்லா எப்பவுமே இந்த பச்சை தக்காளி, பச்சை வெங்காயம் இந்த மாதிரி சாப்பிடுவான். கொஞ்சம் அவன் டார்சன், காட்டுவாசி. தக்காளி வெட்டி அதுல சீனி போட்டு சாப்பிடுறது. தக்காளியில சீனி போட்டு சாப்பிடுவீங்களா சின்ன பிள்ளைல? ஆமா, அப்படியே தக்காளிய வெட்டிட்டு அதுல சீனி எல்லாம் நிறைய போட்டு லேசா ஒரு சொட்டு உப்பு விட்டு அப்படியே கடிச்சு கடிச்சு சாப்பிடுறது. இப்போ சட்டி வைக்க போறாங்க. சின்னதை கிட்ட புளிக்குழம்பு கொஞ்சம் தானே. ஆமா, அந்த உங்களுக்கு ஈரப்பலாக்காக்கு பெருசு வச்சுக்கிறீங்களா? தாளிக்க போறீங்க. எண்ணெய் பொங்குது நல்லா. நல்லெண்ணெய் எப்பவுமே பொங்கும். கொஞ்சம் அடங்குன. இப்போ அஞ்சரை பெட்டியோட ரெடியா நிக்கிறாங்க தாளிக்கிறதுக்கு.
கடுகு, வெந்தயம், கடுகு நல்லா பொரியுது இப்போ. மல்லா ஹெல்ப்பர் இன்னைக்கு லீவ்னால எல்லாம் திருவிழாக்கு லீவுங்க, அதனால மல்லா போல மலைக்கு சமையலுக்கு ஹெல்ப்ல இருக்கிறான். கடைசியில் நம்மளையும் கரண்டி பிடிச்சி வச்சுட்டாங்க. கடைசியில் இல்லை, நீ முதல்ல இருந்தே பிடிக்கணும். ஏன்னா நீ செய்யக்கூடாதுன்னு இல்லை, எல்லாரும் செய்யணும். அது உலகத்துல நலபாகம் தான் சொல்லுவாங்க. நலன் செய்யற சமையல் தான் நல்லதுன்னு. நலபாகம்க்கு அவ்வளவு ஃபேமஸ். ஆமா, அதனால ஆம்பளைங்க சமையலை பத்தி நம்ம சொல்லக்கூடாது. கேட்டுக்கோ மல்லா. தக்காளியை போடுறாங்க. அடுத்தது இன்னைக்கு நான் தான் சமைக்கிறேன். தோட்டத்தில் உட்காந்து இருக்கிறாங்க. காலையில் அப்படியே இருட்டிட்டு இருந்தது. நாங்கள் சுண்டைக்காலாம் எடுக்கும் போது மழை ஒன்று வந்துச்சு. இங்கே பாருங்க, செடி ஆட்டுறேன், தண்ணி பாருங்க ஃபுல்லாக நினைச்சிச்சு. கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணி பார்த்தோம். இப்போ அடுப்பை பற்ற வச்சுட்டோம். வெயில் வந்துடுச்சு, திரும்ப ஆரம்பிச்சிட்டாங்க சமையல். நல்லெண்ணெய் ஊற்றுறாங்க. புளி குழம்பெல்லாம் நல்லெண்ணெயில செஞ்சா நல்லா வாசனையா இருக்கும். இப்ப அதை விட்டு இங்க ஏன் சமைக்க ஆரம்பிச்சது சொல்லுங்க. இது வந்து நாங்க சும்மா இதுக்காக சமைக்க ஆரம்பிச்சோம். இப்போ அடுப்புல சமைக்கிறது நல்ல ஒரு சூப்பரா, உண்மையாவே சூப்பரா இருக்கு, வாசமா இருக்கு. அதனால இப்படியே கண்டினியூ பண்ணலாம். சரி, கேஸ் ஆவது சேவ் பண்ணிக்கலாம் அப்படின்னு. அடுப்பு எல்லாம் வேற எல்லாம் தோட்டத்தை சுத்தி இருக்கு. என்ன டிஸ்டர்பன்ஸ்னா கொஞ்சம் மழை வந்துடும் அடிக்கடி, அதுதான். மற்றபடி அதனால புளிக்குழம்பு மல்லா எப்படி உட்காந்து இருக்காங்க. சுண்டக்காய் மிக்ஸ் பண்ணுமா, நல்லா பிடிக்குது, நல்லா பிடிக்குது. ஆனா இந்த உப்பு நல்ல உப்பு, கல்லெல்லாம் இல்லை இதுல. அப்படியா? ஆமா. மஞ்சத்தூள் போட போறோம். மஞ்சத்தூள் என் பேர இருக்கான் சொல்லிக்கிட்டே இருக்கான் எல்லாம். பாடி கூட போடாதீங்க பாட்டி. எது கூட போட்டாங்க? மிளகாத்தூள். இவனுக்கு ஒத்துக்காது. இது என்னது? கொத்தமல்லி தூள். கொத்தமல்லி தூள் தேவையான அளவு. ஐயோ, இவ்வளவு அள்ளி மல்லி தூள் அதிகமா தான் போட்டு 2 மம்முட்டி எடுத்து போட்டாங்க. அப்பா அந்த கொத்தமல்லி தூள் வாசத்தை நல்லா வீட்டுல அரைச்ச கொத்தமல்லி. ரொம்ப ஸ்பெஷலா அரைக்கிற மசாலா எல்லாம், மல்லித்தூள், மிளகாத்தூள் எல்லாம் கோம்மேட் தானே? கோம்மேடா? எல்லாம் கோம்மேட். கோயம்பேடா? கோம்மேட். புளி தேவையான அளவு. தண்ணி நல்லா கொதிச்சு வேகணும். நல்லா அப்படியே எண்ணெய் பிரியணும், அது வரைக்கும் இதை வத்த வைக்கணும். ஆமா, எண்ணெய் போட்டு தாளிச்சிருக்கோம். மூடு. ரைட், அவ்வளவுதான். இது கொதிச்சிட்டு இருக்கட்டும். அங்க ஈரப்பழக்கா வெட்டுறாங்க. அதுக்குள்ள பழக்காவை பார்த்தீங்களா எப்படி இருக்குது? இதுல சிப்ஸ் போடலாம், சூப்பரா இருக்கும். பிரெட் ஃப்ரூட். இது என்ன பண்ணாங்கன்னா, ஒரு வாட்டி சாரா வந்து மூட்டை கொச்சிக்கான்னு சொன்னான். இந்தியாவில அந்த மூட்டை கொச்சிக்கான்றது நிறைய பேர் தெரியாதுல்ல. அது என்ன மூட்டை பூச்சிக்கா அப்படின்னு கேட்டாரு. அது டெவில்ஸ் சில்லி, டிராகன் சில்லி, ஸ்காட்ச் பானட், டெவில்ஸ் பிரெத், ஸ்காட்ச் பானட்னு சொல்லுவாங்க. அது ஸ்காட்ச் பானட். ஆனா இருக்கிறதுலே மோஸ்ட் ஸ்பைசியஸ்ட் இது வந்து அந்த கேரளினா ரீப்பர்னுவாங்க. அது அமெரிக்கால டெவலப் பண்ணிருக்காங்க. அது மூட்டை கொச்சி கூட 3 மடங்கு காரமா இருக்கும். அது ஒண்ணுல பாதி போட்டாலே போதும். அது பாதியில ஒரு சின்ன தண்டு கிள்ளி போட்டாலே போதும். அது அதாவது அதான் மூட்டை கொச்சி கூட 3 மடங்கு காரமா இருக்கும். அது உங்களுக்கு காரம் சொல்லவே முடியாது, அவ்வளவு காரமா இருக்குது. அது பேர் கேரளினா ரீப்பர். அது பேரு ரீப்பர்.
ரொம்ப நேரம் ஆயிடுச்சு, திறந்து பார்ப்போம். மல்ல வாப்பா, இதை ஓப்பன் பண்ணு. மல்ல தான் இன்னைக்கு அசிஸ்டண்டா இருக்கான். இங்க பாருங்க, இன்னைக்கு ஏன்னா மல்லா வந்து வேலைக்கு போகல. என்னன்னா இன்னைக்கு திருவிழா, நம்ம ஊர்ல எல்லாம் திருவிழானால எல்லாம். நாங்க சொன்னோம். இங்க பாருங்க, நல்ல ஒரு வாசனையோட இருக்குது. உண்மையாவே அடுப்புல சூப்பரா தான் இருக்குது. இதுதான் நம்ம கொஞ்சம் first டேஸ்ட் time பண்ணி வந்து பாருங்க. உப்பு experience. இல்லைன்னா உப்பு போட்டுருவோம். இன்னும் கொஞ்சம் உப்பு போடணும். சரி தள்ளி கொஞ்சமா போடுங்க, கூட போட்டுறாது. போதும். முழு முட்டை வேக வச்சு அவிச்சிக்கலாம். முழு முட்டை அவிச்சிருவோமா? ஆமா, புளிக்குழம்புக்கு அதுதான் நல்லா இருக்கும். புஷ்பா இது வந்து பால் ஊத்தி செய்ய போறாங்க, பால் கறி மாதிரி. கால் ஒரு மலை என்னதுன்னு நினைப்பீங்க, பலாக்கொட்டையை தூக்கிட்டு வந்து மல்லா வச்சிருக்கான். சமையல் முடிச்சிட்டோன்னே அடுப்புல போட்டு அதை உரிச்சு சுட்டு சாப்பிட போறாங்க. வந்து வெல்லம் தான் போடணும், இப்ப முடிஞ்சிச்சு. சீனி போடுறோம் நாங்க. வெள்ளம் நம்மகிட்ட இல்லை. இல்ல, முடிஞ்சிச்சு. போதும். எனக்கு சீனினா அந்த புளி, அந்த வெந்தயம் உரப்பெல்லாம் இருக்கிறதுனால கொஞ்சம் சீனி போட்டா அதுக்கு அப்போ கரெக்டா வெந்தய கசப்பு எல்லாம் கலந்து இருந்தாதான் நல்லா வரும். பர்ஃபெக்டா இருக்கு. பாரு ராஜா, இது முடிஞ்சு. இது முடியுது, அவ்வளவுதான். சுண்டைக்காய் எண்ணெய் பிரிஞ்சு மேல வந்துருச்சு பாருங்க. இதுக்கப்புறம் நம்ம எடுத்துட வேண்டியதுதான். மழை வருது, அடுத்தது ஆரம்பிக்கும். அடுத்த சட்டியா நான் மலை தூர ஆரம்பிச்சிச்சு. ஆகா, இப்போ ஈரப்பழக்காய் செய்யறோம். எண்ணெயை ஊத்திட்டு தாளிப்பை போட்டுற வேண்டியதுதான். கடுகு, வெந்தயம், அப்புறம் என்ன மிளகாய் போடணுமா? சீரகம் இதுனா இதெல்லாம் எடுத்துக்கோ. ரப்பை பொடி, கருவேப்பிலை பொடி, இது பண்ணிட்டோம்னா கூட உள்ள தூக்கிட்டு போயிடலாம். பாருங்க, மழை அதிகமா வந்துச்சு. நாங்க கொஞ்சம் நிக்கும்னு நினைச்சோம், இப்போ ஆனா நிக்குது. கொஞ்சம் ஸ்லோ ஆகுது, அதிகமாகுது. நாங்க என்ன பண்ணுறது? போடுங்க போடுங்க. இந்த மஞ்சள் அதனால நாங்க என்ன பண்றோம், இப்போ வேகமா சமைச்சிட்டு உள்ள தூக்கிட்டு போனாலும் போயிடும். பாதியில முடிஞ்சாலும் முடியும் இந்த சமையல். உப்பு போடுறேன். தண்ணி போட எடுக்கவா? இந்த சமையல் பாதியிலே போயிடுச்சு. மழை பெருசா வந்துச்சு. போறீங்க உள்ள போங்க. அம்மா உள்ள போங்க. அம்மா உள்ள போங்க. அதான் சமையல் பாதியிலே முடிஞ்சிச்சு. மழை வந்துச்சு. கொஞ்சம் எப்படி பிடிக்கல, நெருப்படி எடுத்துறேன். பாருங்க, மழை நல்லா வந்துருச்சு. மழை தூருது, தெரியுது அவங்களுக்கு. ஜன்னல் கிட்ட பாருங்க. நல்லா பாருங்க, கொடை பிடிச்சிட்டு உக்காந்துருக்குறான் சமையலுக்கு. அடுப்புல ஈரப்பழக்கா நடக்குது. லேசாக தூரிட்டு இருந்தது. அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நல்லாவே மழை வந்துருச்சு. பெரிய மழையாக வந்து ஃபுல்லாக ஈரமாயிடுச்சு. அதனால் நாங்கள் தோட்டத்தில் சமையல் செய்ய முடியல, எல்லாத்தையும் காலி பண்ணிவிட்டு பழையபடி கிச்சனுக்கே போயிட்டோம். இப்போது மீதி சமையல் கிச்சனில் தான் சமைக்க போகிறோம். இங்கே பாருங்கள் எப்படி அடித்து ஊற்றுது மழை. இதில் ஒரு கவலை என்னென்னா, நாளைக்கு திருவிழா நடக்க போகுது. அதில் இவ்வளோ மழை பெஞ்சால் எப்படி நடத்த போகிறாங்களோன்னு எங்களுக்கெலாம் கவலை வந்துடுச்சு. ஏன்னா இதுக்காக ஒரு மாதத்துக்கு முன்னாடியே பிளான் பண்ணி வச்சுருந்தாங்க. இந்த மாதிரி மழை பெஞ்சால் எப்படி திருவிழா நடக்க போகுதுன்னு தெரியல. பாவம் கவலையாக இருக்குது. மழை நின்றுச்சுன்னா சந்தோஷமாக இருக்கும். நாங்கள் அடுப்பு வச்சு சமைச்ச இடத்த பாருங்கள் எப்படி கிடக்குது. ஃபுல்லாக தண்ணி நனைஞ்சி போச்சு. மழைனால நாங்கள் உள்ளே தூக்கிட்டு வந்து சமைச்சிட்ருக்குறோம். அவ்வளோதான், ஈரப்பழக்கம் சமையல் முடிஞ்சது. கட்டிப்பாலை வந்து ஊற்றிட்டு ஸ்டவ் ஆஃப் பண்ணிடணும், அவ்வளோதான். இப்போ அந்த ரோஸ் வந்து மழை தூரிச்சு. அது மேலே எப்படி இருக்குதுன்ட்டு இது ஆரஞ்சு கலர் மொட்டு. பிரம்ம கமலம் மொட்டு
இப்போ திருப்பி 4 மட்டும் வந்திருக்கு. 2 3வது 4வது பார்ப்போம். இப்போ இந்த ஸ்டேஜில் இருக்குது, எப்படி பூக்குதுன்னு பார்ப்போம். மழை கொஞ்சம் நின்றுச்சு, மணி 4 இருக்கும். சாக்கியை கொஞ்சம் வாக்கிங் கூப்பிட்டு போனோம், அதனால் அதுக்கு கொஞ்சம் சாப்பிட கொடுத்துட்டு விளையாட விட்டுட்டு அப்புறம் கூட்டுக்குள்ளே போட்டுட்டோம். பாருங்கள் எவ்வளோ பசியாக சாப்பிட்றத. இந்த நாள் இப்படி தான் மக்களே போச்சு. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க மக்களே. அப்படியே கொஞ்சம் லைக் பண்ணி விட்டுருங்க. நாளைக்கு மறுபடியும் ஒரு நல்ல வீடியோவோடு உங்களை பார்க்குறேன். அது வரைக்கும் எல்லோரும் சேஃபாக இருங்க. எனக்கு சப்போர்ட் பண்ணுற எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப நன்றி. தேங்க்யூ ஸோ மச். காட் பிளஸ் யூ ஆல்.